ரியாலிசம் அப்படிங்கிறது 19th செஞ்சுரியில் நடந்த ஒரு லிட்ரரி மூமெண்ட். அதாவது லிட்ரேச்சரில் வந்து எவ்ரிடே லைஃப்பை அப்படியே எக்ஸாக்டாக எந்த ஒரு ஹைப்பும் சேஞ்சும் இல்லாமல் ரியலிஸ்டிக்காக ரெப்ரசன்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் ரியாலிசமோட இன்டென்ஷன். இது முக்கியமாக ரொமான்டிசிசம், ஐடியலிசம், அதாவது இமேஜினேஷன் அண்ட் எக்ஸாஜரேஷனை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுது. ரியாலிசமை ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ரெஞ்ச் ரைட்டரான பல்சாக் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணார். அதுக்கப்புறம் ஃப்ளாபர்ட் வந்து ஃப்ரான்ஸ்லையும், அமெரிக்காவில் டீன் ஹாவல்ஸ், இங்கிலாண்டில் ஜார்ஜ் எலியட்டும் ரியாலிசமை ஃபாலோ பண்ணாங்க. பல்சாக்கை தான் நாம் ஃபாதர் ஆஃப் ரியாலிசம் இன் லிட்ரேச்சர் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு காரணம் அவரோட லா காமெடி ஹியூமேன் அப்படிங்கிற ஒர்க் வந்து எவ்ரிடே லைஃப்பை எக்ஸாக்டாக ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கு. அடுத்ததாக நாம் ஃபாதர் ஆஃப் ரியாலிசம் இன் ட்ராமா யாருன்னு கேட்டால் அது ஹென்ரி கிப்சன். காரணம் அவரோட ட்ராமாஸ் எல்லாமே இதை பேஸ் பண்ணினதாக இருக்குது. இதில் சோஷியல் ரியாலிசம், மேஜிக்கல் ரியாலிசம், ஹியூமனிஸ்ட் ரியாலிசம், சைக்கலாஜிக்கல் ரியாலிசம், கிச்சன் சிங்க் ரியாலிசம், ஹைப்பர் ரியாலிசம் அப்படின்னு நிறைய சப்ஜானர்ஸ் இருக்குது. இதை வந்து அதாவது இந்த ரியலிஸ்டிக் ஃபிக்ஷனில் நிஜமாக இருக்கிற பிளேசஸ், நடக்க பாசிபிள் இருக்கிற ஈவெண்ட்ஸை தான் யூஸ் பண்ணுவாங்க. பொதுவாக ப்ரெசன்ட் டைம் லைனில் தான் இது இருக்கும். கேரக்டர்ஸ் பொதுவாக மிடில் இல்லைனா லோவர் கிளாஸ் பீப்புளாக இருப்பாங்க. டேனியல் டெஃபோட ராபின்சன் க்ரூசோ, காஃப்காவோட ஒர்க்ஸ் இதெல்லாமே ஏர்லியர் ரியலிசம், அதாவது ரியலிசம்னு ஒன்று வர்றதுக்கு முன்னாடியே உருவானது. விக்டோரியன் லிட்ரேச்சரில் ரியலிசம் இருக்கும். எக்ஸாம்பிள் ஹாடியோட டெஸ்ட் ஆஃப் த டியூபர்வைல்ஸ், எலியட்டோட மிடில் மார்ச், இப்சனோட டால்ஸ் ஹவுஸ், டிக்கன்ஸோட கிரேட் எக்ஸ்பெக்டேஷன், தேக்கரேயோட வேனிட்டி ஃபேர்.